ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட், அதாவது புனித தோமையார் மலை. இது வந்து ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்துவ தலம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் இதோட ஜேர்னி அதாவது இது ஒரு சின்ன மலை மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய சர்ச் இது. ஸோ நான் இதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் அப்படியே இதில் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மலை எவ்வளோ அழகாக இருக்குன்றத, வழிநெடுங்கள எப்படி எப்படி வச்சுருக்காங்கன்றத வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். பரங்கிமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் என்பது தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டத்தில் அமைந்துள்ள தாமஸ் மலை ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது ஒரு பகுதியாகும். இது சென்னை நகரின் வெளிப்புறத்தில் ஒரு சிறு மலையாகும். இம்மலை சென்னை நகரின் கிண்டி பகுதியில் சென்னை விமான நிலையத்திற்கு வெகு அருகில் உள்ளது. இந்த புனித தாமஸ் மலை என்னும் பெயரிலும் வழங்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவ சமயத்தை முதல் இந்தியாவுக்கு கொணர்ந்தவர் இயேசுவின் சீடரான புனித தோமா என்பதாகும். இவர் கிறிஸ்துவ நம்பிக்கை பொருட்டு மனசாட்சியாக இம்மலையில் உயிர் நீத்தார் என்பது மரபு வழி செய்தி. அதன் அடிப்படையில் இம்மலை புனித தோமையார் மலை என அழைக்கப்படுகிறது, அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட். போர்ச்சுகீசியர்கள் வருகையை தொடர்ந்து இம்மலைப்பகுதி பல கிறிஸ்தவர்கள் குடியேறினர். 300 அடி உயரத்தில் உள்ள அம்மலை மீது போர்ச்சுகீசிய மலைப்பணியாளர்கள் 1523ஆம் ஆண்டில் அழகியதொரு கோவிலை கட்டி எழுப்பினர். திருத்தந்தை 2ஆம் யோவான் பால் 1986 பெப்ருவரி 5ஆம் நாள் இம்மலை கோவிலை சந்தித்தார். புனித தோமையார் மலையின் அடிவாரத்தில் இந்திய இராணுவத்தின் அலுவலக பயிற்சி ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமி OTA அமைந்துள்ளது. அங்கே தொடர்ந்து நிலையமும் இப்பெயருடன் விளங்குகிறது. புனித தோமையார் மலையில் அமைந்துள்ள கோவில். தோமையார் மலை மீது அமைந்துள்ள கோயில் குழந்தை பேறு எதிர்பார்க்கும் அன்னை மரியாவுக்கு அவர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. புனித தோமா கிறிஸ்தவ நம்பிக்கை பொருட்டு உயிர் துறந்த இடத்தின் மீது இக்கோவிலை போர்ச்சுகீசியர்கள் கட்டி எழுப்பினர். 1523ஆம் ஆண்டு கோவிலை முதலில் பீடத்தின் கீழ் இவ்விடத்தில் அமைந்துள்ளதாக நம்பப்படுகிறது. 1545ஆம் ஆண்டு மலை அடிவாரத்தின் வடக்கு பக்கத்தில் உயர்ந்தொரு கோபுர வாசல்கள் 4 உள்ளன. அவற்றின் அருகே ஒரு பெரிய சிலுவை உள்ளது. அதில் 1547 என்னும் ஆண்டு பொறிக்கப்பட்டுள்ளது. மலையின் உச்சியை சென்றடைய 160 படிக்கட்டுகள் கொண்ட படிக்கட்டு செதுக்கப்பட்டுள்ளது. மலை ஏறிச் செல்லும் போது படிக்கட்டின் அருகே நெடுங்கிலும் இயேசுவின் துன்பங்களையும் சாவையும் சித்தரிக்கும் சிலுவை பாதை சொரூபங்கள் வைக்கப்பட்டுள்ளன. திருப்பணியாளர் மேலே ஏறிச் செல்லும் போது சிலுவை பாதை வேண்டல் நிகழ்வது வழக்கம். ஸோ கீழே இருந்து அந்த படிக்கட்டு 160 படிக்கட்டுகள் கொண்ட இந்த சிறு குன்றின் மேலே ஏறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து விமான நிலையம், அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அழகாக இருக்கும். ஸோ ஃப்ளைட்டு அழகாக தெரியும். ஃப்ளைட் லேண்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் இறங்குறது எல்லாமே அவ்வளோ அழகாக பார்க்கலாம். ஸோ குழந்தைகள் ஸோ நம்ம அங்கே கிட்ட போய் பார்க்க முடியலனாலும் இது ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட்டாகவும் மலை ஏறி போய் அந்த இயேசுவை சந்திக்கிறதுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அது மட்டுமல்ல, மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நல்ல பெரிய ஏரியாவில் அந்த இயேசு ஒரு மேலே ஒரு சின்ன சர்ச்சு மாதிரி அமைஞ்சிருக்கு. இது எல்லா மதத்தினரும் போகலாம். இது நம்ம இந்த மதத்தினர் தான் அந்த மதத்தினர் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ஒரு மலை ஏறும் பயிற்சியாக எவ்வளோ அழகாக இதுக்கு இந்த மேலே போகும்போது இதோட சென்னையோட ஃபுல் வியூ எவ்வளோ அழகாக தெரியுதுன்றதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.